எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் க்ரம்ஸ்க்காக தான் நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இத வந்து நீங்க நல்லா கிரிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 4 பெரிய வெங்காயத்த நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 2ம் ஒரு பக்கமா இருக்கட்டும். இன்னொரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா, கேப்சிகம் வந்து ஒரு பாதி கேப்சிகம நைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா நைஸா கட் பண்ணியிருக்கேன். மல்லித்தழை வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதையும் கழுவி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் வந்து நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதிலே கொஞ்சமாக நான் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த 250 கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கனை மஞ்சள் சேர்த்து லைட்டாக வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது எதுக்காக வேக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் ரோல் வந்து அப்படியே தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த சிக்கன் வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்து அதோட மசாலாலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஆஃப் பாயில் வந்து சிக்கனை வந்து பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போது இந்த சிக்கனை வந்து இந்த பவுலில் சேர்த்து வேக விட்டுருக்கேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து ரொம்பவே நைஸான ஒரு பொருள்ன்றதுனால நம்ம போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். ஸோ நம்ம வந்து சிக்கன் வெந்தவுடனே நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி 4 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுற மசாலா, பேஸ் மசாலா வந்து நான் இப்போ ரெடி பண்ணுறேன். ஸோ ஆனியன் வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ அதனால் உப்பு சேர்த்துருங்க. நான் வந்து இதில் வந்து நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் பிரெட் ரோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஆனியன் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ பிள்ளைங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஆனியன் வந்து ஒரு 75% நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், கேப்சிகம் எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம தேவையான மிளகாத்தூள், மஞ்சள்தூள்லாம் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு 50% நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேருங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது புகைய ஆரம்பிக்கும். ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு புகட்டு ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போடுங்க. நான் வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து கரம் மசாலா வந்து
1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது பெப்பர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து வெளியில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்கான முறையில் குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். ஸோ அதே டைமில் பயம் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 75% நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வதக்குனதில் வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா வதங்கி வரும்போது இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸுகளை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த பேஸ் மசாலா எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா, ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம இதில் சிக்கன் சேர்க்குறதுனால நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சு ஸ்நாக்ஸாக இருக்கும். அதே டைமில் நல்லா ஒரு ஃபில்லிங்ஸும் இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நமக்கு பேஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து ஒரு பக்கமாக இறக்கி வச்சுக்கலாம். ஸோ உண்மையிலே இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து நிறைய ப்ரெட் துண்டுகள் இருந்தால் ஒரு 2-3 முட்டை கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன்னு ஒரு முட்டையே போதுமானதாக இருக்குது. ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 2 ப்ரெட் துண்டுகளை வந்து நான் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து சாண்ட்விச் ப்ரெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா பெரிய ரோலாக கிடச்சிது. ஸோ நீங்களும் வந்து சாண்ட்விச் ப்ரெட்டே வாங்கிக்கோங்க. ஸோ இது ஓரங்கள் தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஓரங்களை கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து நீட்டாக வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரொட்டி கட்டையில் நம்ம நல்லா தின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம சிக்கன் வந்து ஃபில்லிங்ஸ் உள்ளே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வச்சு ரொட்டி கட்டையில் தின் பண்ணிக்கிறேன். ஸோ மெல்லிஸாக நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பேஸ் வந்து நம்ம இதில் போட்டு நல்லா பொறுமையாக அழகாக ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா ஆயில் ஹீட் பண்ணி அதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனு. ஸோ இது வந்து பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மடக்கி விட்டு ரோல் பண்ணுங்கள். ஸோ ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக மைதா மாவு அப்படி இல்லைன்னா முட்டை இருந்தால் கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டுகளையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டோம்னா ஆயில் ஹீட் பண்ணி பொரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களை வந்து நல்லா புஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அப்படியே நின்றுடும். ஸோ இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த இந்த முட்டை கலவையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸு. ஸோ இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ப்ரெட் க்ரம்ஸை நீங்களும் வீட்டில் எப்படி செஞ்சது உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம
இதை நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டு பொரித்து எடுத்துருங்க டக்குன்னு. இதே பேஸ் மசாலாவில் நம்ம வெஜிடபிள் கூட செய்யலாம். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம். ஸோ சிக்கன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இஃப்தார் டைமும் சரி, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆயிலை ஹீட் பண்ணி அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ எம்மி அண்ட் டேஸ்டியான பிரெட் ரோல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரெட் சிக்கன் ரோல். இது கூட நான் கெச்சப் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கெச்சப் வைக்கலாம், இல்லாட்டி சாஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா புதினா சட்னி கூட உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரெட் சிக்கன் ரோல் நீங்கள் வீட்டில் சொல்லுங்கள். அப்படியே புரியணும். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.